நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கலியுக காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறார். இந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு கருப்பா சிவப்பா வெள்ளையா பச்சையா அப்படின்னு நிறைய நிறங்கள் உங்களுக்கு மருந்துகள் தராங்க. ஆனால் நம்ம அந்த மருந்தினுடைய பேரை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமே ஒழிய அந்த மருந்தினுடைய கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அது உள்ளே என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. சார் நீங்கள் எப்போ சார் விஞ்ஞான ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, இது ஆன்மீக ப்ரோக்ராம் இல்லையா அப்படின்னா, ஆன்மீகம்தான் மெய்ஞானமாக இருப்பது. விஞ்ஞானங்கிறது ஆராய்ச்சி மூலமாக தெரிவது, மெய்ஞானம் அனுபவத்தில் தெரியறது. அதை தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னா, எதை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டு தான் சார் தொடங்கணும். எதற்காக பார்ப்போம். அதை பற்றி ஏன் அதை முதல்ல அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத பேசுவோம். சிவசக்தி விநாயகனே சிவசக்தி விநாயகனே, நவராத்திரி பூஜைகள் இசையுடன் சிறந்திட வலம் வந்து வேண்டுவமே. நவசக்தி விநாயகனே சிவசக்தி விநாயகனே, நவராத்திரி பூஜைகள் இசையுடன் சிறந்திட வலம் வந்து வேண்டுவமே. நவசக்தி விநாயகனே சிவசக்தி விநாயகனே. ஐங்கரம் கொண்டவனே அபயம் கொடுப்பவனே, ஐங்கரம் கொண்டவனே அபயம் கொடுப்பவனே, அனைத்திலும் முதல்வனே பிரணவமானவனே, அனைத்திலும் முதல்வனே பிரணவமானவன். மூஷிக வாகனனே உலகை மும்முறை சுற்றியவா, மூஷிக வாகனனே உலகை மும்முறை சுற்றியவா. மாங்கனி பெற்றவனே மோதக கணபதியே, மாங்கனி பெற்றவனே மோதக கணபதியே, கணபதியே சிவசக்தி விநாயகனே. நவராத்திரி பூஜைகள் இசையுடன் சிறந்திட வலம் வந்து வேண்டுவமே. நவசக்தி விநாயகனே சிவசக்தி விநாயகனே. வெற்றியை தருபவனே வினைகள் தீர்ப்பவனே, வெற்றியை தருபவனே வினைகள் தீர்ப்பவனே, நலங்கள் சேர்ப்பவனே சித்தியும் அளிப்பவனே, நலங்கள் சேர்ப்பவனே சித்தியும் அளிப்பவனே. சதுர்த்தியில் மகிழ்பவனே செஞ்சொல் மாலைகள் விளங்கிடவே, சதுர்த்தியில் மகிழ்பவனே செஞ்சொல் மாலைகள் விளங்கிடவே. வல்லமை தருவாயே நல்வாழ்வை அருள்வாயே,
நவசக்தி விநாயகனே. நவராத்திரி பூஜைகள் இசையுடன் சிறந்திட வலம் வந்து வேண்டுவமே. நவசக்தி விநாயகனே, சிவசக்தி விநாயகனே. டாக்டர் மருந்து சீட்டு கொடுத்த உடனே அந்த மருந்து வாங்கிட்டு வந்து உடனே அவர் சொன்னபடி அந்த மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், உடம்பு சரியாக போயிடுது, தெம்பும் தைரியமாக இருக்குது. ஆனால் ஆன்மீகத்தில் பாருங்கள், எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் எந்த விக்னங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக இருக்கிறதுக்கு விநாயகரை வழிபட்டு இந்த காரியத்தை நீங்கள் இப்படி தொடங்குங்க, அப்போ உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. விநாயகரை மட்டும்தான் சொன்னாங்களா? வேறு யாரையுமே சொல்லியா? சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு நிறைய சமாச்சாரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன், வேதங்களில் ஒன்று அதர்வண வேதம். அந்த அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, உணவில் அவனுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதுக்கெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டாங்க? டாக்டர் மெடிசன் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பார்ப்போம், பேசுவோம். भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुगृह्यकरणे. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. नारीस्तनभर नाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशं. नारीस्तनभर नाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशं. एतन्मांसवसादिविकारम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारं. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. नलिनीदलगत जलमति तरलं तद्वज्जीवितम् अतिशय चपलं. नलिनीदलगत जलमति तरलं तद्वज्जीवितम् अतिशय चपलं. विद्धि व्याध्यभिमानग्रस्तं विद्धि व्याध्यभिमानग्रस्तं. लोकं शोकहतं च समस्तं. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. बालस्तावल् क्रीडासक्त तरुण
தருணஸ்தாவல் தருணி சக்கவானஸ்தாவல் क्रीडासक्त तरुणस्तावल तरुणीसक्त वृद्धस्तावल चिन्तासक्त वृद्धस्तावल चिन्तासक्त परमे ब्रह्मणि कोविनसक्त भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते जटली मुण्डीलुञ्चितकेश काषायाम्बर बहुकृतवेश जटली मुण्डीलुञ्चितकेश काषायाम्बर बहुकृतवेश पश्यन्नपि च न पश्यति मूढ उदरनिमीतं बहुकृतवेषं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते டாக்டர் மருந்து சீட்டில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் அந்த மருந்து சீட்டில் இருக்கிற மருந்தை சாப்பிட்டு பயன்பெறும். அந்த மாதிரி தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், இதையெல்லாம் மனசுக்கு வந்தபடி நம்ம பிரயோகம் பண்ணுறோம். ஆனால் யார், எப்போ, எதற்காக இதையெல்லாம் பிரயோகம் செய்யணும், எப்படி செய்யணும், மருந்தில் இருக்கிற அந்த கெமிக்கல் கண்டென்ட் மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற அந்த மருந்துகளை எப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணால் ஆரோக்கியமாக வாழலாம். முதல்ல சுப்ரபாதம் யார் சார் பாடினது, யார் சார் சொல்லி கொடுத்தா, யார் சார் எழுதுனா? இன்றைக்கி கலியுகத்தில் எல்லாருமே நான் தான் சொன்னேன் எழுதினேன், எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் நிறைய பேர் அதற்கு நான் தான் சொன்னேன்னு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இதையெல்லாம் எழுதியது அந்த சுப்ரபாதத்தை முதலில் யார்? கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க, அது யாருன்னு பேசுவோம். பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, அவன் பாதமே கதி. பார்க்கும் அலைகள் பாட்டு பாடும், ஆர்க்கும் அலைகள்
பாதமே கதி ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி அவன் பாதமே கதி காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும் காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும் காலில் வீர கடல்கள் சிலம்பும் காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும் காலில் வீர கடல்கள் சிலம்பும் வாக்கு கீதை வாரி வழங்கும் கண்ணன் விளங்கும் வண்ணத்தேரில் கண்ணன் விளங்கும் பார்த்த சாரதி அவன் பாதமே கதி சரிம பத பார்த்த சாரதி தசதப மகதி கதி சரிம பத பார்த்த சாரதி சதா பத மகதி கதி சதி மபத பார்த்த சாரதி தசதாபமா தசதபமா தசதாபமா பத சதாபமா அபத சதாபமா ரி மபத சதாபமா சரி மபத சதா தசதா தரி சதா தத சதத சதத தத பத சதாபம் பத சதாப் ரே பத சதாப் ரே பத சதாபம் பத சபாத சாரி மகரி கரி ரி மகரி தரி மகரி ரி தரி மகரி சதரி சதாபம் பத ச மகரி கரி சத பத மசதி பத பார்த்த சாரதி அவன் பாதமே கதி ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி அவன் பாதமே கதி இறைவனே இறங்கி வந்து ராமனாக பிறந்து குருவின் கண்காணிப்பில் அப்படி போகும்போது ஓர் இரவு படுத்து தூங்கி எழுந்திருக்கும்போது விஷ்ணு பகவானே இப்படி ஒரு தூங்காமல் இருக்கிறாரே அப்படின்னு விஸ்வாமித்திரர் முதலில் பாடியது தான் இந்த சுப்ரபாதம். அப்படிப்பட்ட அந்த சுப்ரபாதத்தை ராமன் எழுந்ததற்காக பாடலை, இந்த உலகமே எழுந்து கொள்ள வேண்டும், ஆன்மீக ரீதியாக வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுப்ரபாதம் பாடினது. இந்த நாடிகள் எல்லாம் சுத்தப்பட வேண்டும், இந்த நாடிகள் எல்லாம் சுகப்பட வேண்டும், இந்த நாளை இந்த நாடிகள் சுகமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, இரத்த ஓட்டம் இரத்தம் உங்களுக்கு சீராக போகணும். இதற்காகத்தான் அந்த சுப்ரபாதத்தினுடைய ராகம், சுப்ரபாதத்தினுடைய பொருள், சுப்ரபாதத்தினுடைய பிரயோகம், இது அத்தனையும் தெளிவாக சொன்னாங்க. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, 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 யாரோ இவர் யாரோ
ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு பொருளையும் தெரிஞ்சு நீங்கள் பிரயோகம் பண்ணால் ஆரோக்கியமாக சந்தோஷமாக உங்கள் குலமே தழைக்கக்கூடிய அளவுக்கு வாழணும் அப்படின்னு இன்றைக்கி சிடி இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எத்தனையோ விதமான அம்சங்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக இருக்குது. ஆனால் பெரியவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க, தகடுலையும் கற்களிலையும் அதை செதுக்கி வச்சு பின்னாடி வர்ற சந்ததிகள் இதையெல்லாம் பிரயோகம் பண்ணணும். விஸ்வாமித்திரர் அளித்த சுப்ரபாதம் இன்ன வரைக்கும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோன்னா அவங்க எவ்வளவு பயபக்தியாக இதையெல்லாம் எடுத்து வச்சு பின்னாடி வர்ற சந்ததிகள் இதை பாடணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் விட தர்மர், மகாபாரதத்தினுடைய நாயகன் தர்மர், அவர் செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் சொன்னார், இந்த பாட்டை கேளுங்க.
லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமே வசுதேவ கவபால அசுர குலகால சசிவதன ரூபிணி சத்யபாமலோல வசுதேவ கவபால அசுர குலகால சசிவதன ரூபிணி சத்யபாமலோல லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமே கௌரி கல்யாணம் வைபோகமே லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமே சீதா கல்யாணம் வைபோகமே வைபோகமே வைபோகமே. மகாபாரதம் மட்டும்தான் நமக்கு தெரியும். மகாபாரத அந்த கதாநாயகளை நமக்கு புரியும். யக்ஷ பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஆனால் அந்த யக்ஷ பிரச்சனையில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தருமர் அவங்க சகோதரர்கள் எல்லாரும் முக்தியை நோக்கி பயணமாகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பயணமாகும் போகும்போது கூட இருக்கிற 4 சகோதரர்கள் மறைந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த யக்ஷ பிரச்சனையில் ஒரு டென்ஷனான காலகட்டத்தில் யக்ஷன் 122 கேள்விகளை கேட்குறான். அந்த 122 கேள்விகளுக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக 122 கேள்விக்கும் மிக நிதானமாக தர்மத்தை சார்ந்து தர்மத்தை கோல வச்சு அவர் ஒரு பதில் சொல்கிறார். அதுதான் யக்ஷ பிரச்சனை. அந்த யக்ஷ பிரச்சனையை நீங்கள் படித்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கலியுக காலத்துக்கும் நான் தான் சொன்னேன் சொல்கிறவங்களுக்கும் இது எல்லாம் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம படித்தா ஜெபிச்சா ஜெயிக்கலாம். பார்க்கடலில் துயிலும் சாரங்கனி உந்தன் பாதங்கள் போற்றி பணிந்திடுவே. பார்க்கடலில் துயிலும் சாரங்கனி உந்தன் பாதங்கள் போற்றி பணிந்திடுவே. நாராயணா என்னும் மந்திரத்தை நாராயணா என்னும் மந்திர
மருந்துங்கிறது வெளியே இல்லைங்க, நம்ம மனசில் இருக்குது. பெரியவங்க மெய்ஞானத்தில் எத்தனையோ மருந்துகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆதித்ய இருதயம் படித்தால் சத்துருக்கள் நாசம். இது எல்லாம் நமக்கு எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னா, நான் இல்லைனாலும் சரி அந்த யக்ஷ பிரச்சனை காலத்தில் நான் எப்படியெல்லாம் பதில் சொன்னேனோ, பகவான்கிட்ட பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு நிதானமாக பொறுமையாக தெரிந்து கொண்டானோ, அதுதான் சாமானியமான நம்ம மக்களுடைய வாழ்க்கை. அதை விட்டுட்டு மருந்து சீட்டில் இருக்கிற மருந்தை மட்டும் பார்க்குறமே ஒழிய அந்த கண்டென்ட்டை புரிஞ்சிக்கலையேங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு, தெளிவு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். எல்லாமே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்டில் நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறது தான் நம்ம வேலை. இதுதான் இன்றைய நிகழ்ச்சின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.